என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தைக்கு இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான பதிவினைத்தான் கொண்டு ஓடோடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நான் சொல்ல போகின்ற விஷயம் உனக்கு மனதிற்குள் மிகப்பெரிய வேதனையாக ஏற்படுத்தலாம். ஆனால் நான் சொல்வது மிகவும் உண்மை. அம்மா சொல்கின்ற விஷயத்தை நீ தெளிவாக கேட்டு புரிந்து கொண்டால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அர்த்தம் உனக்கு புரிந்துவிடும். பொதுவாக வாழ்க்கை துணை இருப்பவர்கள் வாழ்க்கை துணை சரியில்லை என்று பிரச்சனை செய்கின்றவர்கள், துணை இல்லாதவர்கள் நல்ல துணை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இல்லை என்றாலும் பிரச்சனை இருக்கின்ற மனநிலையில்தான் இங்கே எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தைக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலையில் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உன் அம்மா நான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் தலையணைக்கு பின்னால் உட்கார்ந்து ஒருவர் உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறார். அது யார் என்றும் எதற்காக உன்னை அப்படி பார்க்கிறார் என்றும் இதனால் அவர்களுக்கு என்ன பலன் என்றும் உன் அம்மா உனக்கு சொல்வதற்காகவே இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். பொதுவாக இங்கே உறக்கம் என்பதே சரியாக யாருக்கும் வருவது கிடையாது. உறக்கம் என்பது சரியாக வராத நேரத்தில் இந்த வாழ்க்கைக்கு எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் என் குழந்தை சில நேரம் மட்டும்தான் நீ உறங்குகின்றாய். சில நேரம் மட்டும்தான் உனக்குள் உறக்கத்தை எடுத்துக்கொள்கிறாய். அப்படி இருக்கும்போது நீ உறங்குகின்ற அந்த சிறு நொடி நேரத்தில் உன் தலையணைக்கு பின்னால் உட்கார்ந்து ஒருவர் உன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் அது யாராக இருக்க முடியும் என்று ஒரு நொடி நீ சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுதே உன் அம்மா உனக்கான பதிலை நான் சொல்கின்றேன். சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடப்பது உனக்கு புரியாது. ஏனோ நடக்கிறது, எதற்கு நடக்கிறது என்று எண்ணிக்கொண்டு நீ இருப்பாய். இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களுக்கு எல்லாம் காரணங்களின் இல்லாத இந்த நேரத்தில் என் குழந்தையே, நீ வாழ்க்கையில் உனக்கான சில கஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்குள் வந்திருக்கின்றது. என் குழந்தையே, நீ முதலில் அம்மா சொல்வதை சரியாக புரிந்து கொண்டு நீ படுகின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணம் சரிதானா என்று முதலில் நீ சிந்தித்து, அது மட்டுமல்லாமல் என் குழந்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு யாருமே இல்லை என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற சில சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டிருந்தால் இந்த வார்த்தையில் பாதி கஷ்டங்கள் உனக்கு வந்திருக்காது. அப்படி இருக்கும்போது நீ முதலில் உனக்கு யாரும் இல்லை என்று நினைப்பதை நீ நிறுத்த வேண்டும். நீ எப்பொழுதும் கடுமையான சூழ்நிலைகளிலும் உறக்கத்தை எடுத்துக்கொள்கின்றாயோ அதே நேரத்தில் உனக்கு அவர்களிடமிருந்து நிச்சயமாக ஆறுதல் கிடைக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கிறேன், எவ்வளவுதான் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடு உனக்கு உன்னுடைய உறக்கத்திற்கு நிச்சயமாக தெளிவை கொடுப்பதும் அந்த கருத்து வேறுபாடாக இருந்தாலும் அவர் உன்னுடைய துணை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்பதனை நீ கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் வாழ்க்கையில் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளலாம். இதையெல்லாம் சாதாரணமாக விட்டுவிடலாம். அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு வேதனைப்படுகின்ற என் குழந்தையே, எத்தனைதான் உனக்கு கஷ்டங்கள் என்று இருந்தாலும், எவ்வளவு தனிமையில் இருந்தாலும் உன் துணை என்று ஒன்று உன்னோடு இருக்கும் பொழுது அவர்கள் என்றுமே உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை கஷ்டத்திலிருந்து வலிகளும் வேதனைகளும் பட்டாலும், அத்தனை கஷ்டத்திலிருந்து நீ அத்தனை வேதனைகளை அனுபவித்தாலும் அடுத்தடுத்து என்ன செய்ய முடியும் என்று தெரியாமல் நீ விழிபிதுங்கி நிற்கும் போதெல்லாம் அவர்களுடைய வார்த்தைகள் தான் உனக்கு மனதைரியத்தை கொடுக்கின்றன.
ஆனால் அவர்களுடைய வார்த்தைகளை உன்னால் கேட்க முடியவில்லை என்றால் அவர்களுடைய மனது உன்னுடைய கஷ்டங்களைக் கண்டு வேதனைப்படும். இரவு நீ உறங்கிய பிறகு உனக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் உன் முகத்தையே பார்த்து கொண்டு வேதனைப்படுகின்றன. என் குழந்தையே, எப்பாடுபட்டாவது இவர்களின் கஷ்டத்தை தீர்த்து கொடுங்கள். இவர்கள் முகத்தில் நான் சந்தோஷத்தை பார்க்க விரும்புகிறேன். கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கின்ற திறமைகளை இவர்களுக்கு கொடுத்து நல்ல உறக்கத்தை கொடுக்க வேண்டும். இது போன்று மன நிம்மதி இல்லாமல் ஒரு நாளும் வாழ்க்கையை வாழக்கூடாது என்று அவர்கள் வேதனையடைந்து குழந்தையே, அவர்கள் வேதனையடைந்து என்னோடு மனம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என் குழந்தையை, நீயோ இங்கு இருந்து கொண்டு எதுவும் சரியில்லை, எதுவுமே நமக்கு சரிப்பட்டு வரவில்லை என்று எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் அங்கே உனக்காக ஒரு ஜீவன் கடவுளிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கிடைக்க வேண்டும் என்று தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கிறது. இது போன்ற துணை உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததை நினைத்து நீ கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு வேண்டும். என் தங்கமே, உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு வேண்டும் என்று தெய்வத்துடன் வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற துணை உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததை நினைத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். எல்லோருக்கும் இது போன்ற பாக்கியம் வாழ்க்கையில் அமைந்து விடாது. ஆனால் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் என் குழந்தை, நீ அதை நிச்சயமாக சரியாக பயன்படுத்திக்கொள். உண்மையான அன்பிற்கும் உண்மையான அன்பை கொடுக்க வேண்டும் என்றும் பொய்யான அன்பை வாழ்க்கையில் ஒரு நாளும் அருகில் சேர்க்காதே. என் குழந்தையை, இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பார்க்கும்போது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ கண்டு மனம் விரும்பி நின்று கொண்டிருக்கிறாய். என் குழந்தைக்கு எல்லாமே ஒரு நாள் சரியாகிவிடும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் இருக்கின்றது அல்லவா? இந்த நம்பிக்கைக்கான பலன் நிச்சயமாக உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. முதலில் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொண்டு உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் அவர்களிடத்தில் நீ மருந்தினை தேடினால் நிச்சயமாக அந்த ஆறுதல்கள் உனக்கு மருந்து அவரிடத்திலிருந்து கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சில விஷயங்களை கண்டு நீ பயப்படாமல், எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லதுக்கு தான் கொடுக்கின்ற ஆறுதலையும் நம்மோடு இருப்பவர்கள் கொடுக்கின்ற அறிவுரைகளையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு நடக்க இருக்கின்ற நிஜமான சில விஷயங்களை உனக்கு அவ்வப்போது உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றது. யாரும் இல்லை என்று வேதனைப்பட்டாலும் என் குழந்தை, உனக்கென்று வாழ்க்கையில் யாரோ ஒருவர் இருக்கின்றார்கள் என்று உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்ற உன் துணை உன்னுடைய துணையாக இருக்கின்றது. உன்னுடைய மனம் விரும்புகின்ற நீ கஷ்டப்பட்டால் அவர்களின் மனது உடைந்து விடுகிறது என்பதனை நீ இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். உன் முகத்தில் தெரிகின்ற நிம்மதியான உறக்கத்தை காண அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். நீ நிம்மதியாக இருக்கின்ற இந்த நேரமே இந்த உறக்க நேரத்தில் நீ நிம்மதியோடு இருந்தால் போதும். உனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் கடவுளிடத்தில் வேண்டும் போது அவர்களிடத்தில் இருக்கின்ற உண்மையான அன்பினை நான் புரிந்து கொண்டேன். இந்த அன்பினை நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பு உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் யாரும் இல்லை என்று வருத்தப்படாமல் உனக்காக உன் துணை இருக்கின்றார் என்பதையும் அதற்கு மேலாக உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்பதையும் புரிந்து கொண்டால் போதுமானது. என் தங்கமே, எனக்கு ஆண் பெண் எல்லோருமே சமமாகத்தான் நான் கூறும் வாக்குகள் அனைத்தும் பொருந்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண் வருத்தப்படுவதும் சமம் என்பதனை உணர்ந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற துணை எப்போதும் உனக்காகவே இருப்பார். எங்கும் எப்படியும் உன்னை விட்டு செல்ல மாட்டார். எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் ஒவ்வொன்றாக இனி நிறைவேற தொடங்கப் போகின்றது. யாருக்கும் எதற்கும் கவலைப்படாமல் தைரியமாக இருந்து செயல்படு. உன் தாயானவள் எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். எவ்வளவு பிரச்சனைகளிலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரி. உன் இரு கரங்களை கோர்க்க உன் தாயானவள் நான் ஓடோடி வந்து விடுவேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.